வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இந்த மாதம் பேசும்போது நிறைய விஷயங்களை பேசினார். அதில் ஒன்று புனித யாத்திரை பற்றி. புனித யாத்திரை உடலை ஒழுங்குபடுத்துவதற்கும் மனதை தூய்மைப்படுத்துவதற்கும் பரஸ்பர அன்பு மற்றும் சகோதரத்துவம் மற்றும் கடவுளுடன் இணைவதற்கும் ஒரு வழியாகும். இவை தவிர இந்த யாத்திரையில் மற்றொரு அம்சமும் உண்டு. இந்து மத யாத்திரைகள் சேவை மனப்பான்மைக்கான வாய்ப்புகளின் ஒரு சிறந்த சடங்காகும். எந்த ஒரு யாத்திரை நடைபெறும் போதும் யாத்திரை மேற்கொள்ளும் மக்களின் எண்ணிக்கையை விட அதிகமான மக்கள் யாத்திரிகளுக்கு சேவை செய்வதில் ஈடுபடுகிறார்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு கைலாஷ் மானசரோவர் யாத்திரை தொடங்க பெற்றுள்ளது. கைலாஷ் மானசரோவர் அதுதான் சிவபெருமானின் இருப்பிடம். இந்து, பௌத்தம் அல்லது ஜெயின மதம் என அனைத்து பாரம்பரியங்களிலும் கைலாஷ் நம்பிக்கை மற்றும் பக்தியின் மையமாக கருதப்படுகிறது. புனித அமர்நாத் யாத்திரை ஜூலை மாதம் 3ஆம் தேதி தொடங்க உள்ளது. சில நாட்களுக்கு முன் ஜெகநாதரின் ரத யாத்திரையையும் நாம் கண்டோம். லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த யாத்திரையில் பங்கேற்கின்றனர். வடக்கிலிருந்து தெற்கு, கிழக்கு முதல் மேற்கு வரை இந்த யாத்திரைகள் ஒரே பாரதம் சிரேஷ்ட பாரதம் என்ற உணர்வின் பிரதிபலிப்பாகும். நமது மத பயணத்தை பக்தி, முழுமையான அர்ப்பணிப்பு மற்றும் முழுமையான ஒழுக்கத்துடன் முடிக்கும்போது அதன் பலன்களை நாம் பெறுகிறோம் அப்படின்னு புனித யாத்திரையை பற்றி மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். ஜெய்ஹிந்த்.